ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். கண்களை மூடி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கண்ணீருடன் சொல்லுங்களேன். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களை நன்றி சொல்லுங்க அவரை பார்த்து. நன்றி உமக்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். இனி நீ அழுது கொண்டிராய். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் வாக்கு கொடுத்தவரே. யார் யாரெல்லாம் இந்த சபைக்கு ஒரு அழுகையோட வந்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வேதனையோட வந்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்களோ எனக்கு தெரியாதுப்பா. பல குடும்பங்கள்ல பல பிரச்சனை, சிலருடைய உடல்ல பயங்கர உபாதைகள், குடும்பங்கள்ல பிள்ளைகளால் போராட்டம், பணம் இல்லாததால் நெருக்கப்பட்டு கண்ணீரோட வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஜனத்தோட நீங்க பேசுங்க. பரலோகம் இந்த பலிபீடத்திற்கு நேராய் திறக்கப்படட்டும். வார்த்தை வல்லமை உம்முடையது. நீர் பேசி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா. அவருடைய வாழ்க்கையில வந்த கண்ணீர் உடனடியாக நிறுத்தப்பட்டது என்று நான் காண்பித்து கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீர்களை துருத்தியில் பிடித்து வைத்து அந்த கண்ணீரை ஒரு விதையாய் மாற்றி அதை பெரிய அறுவடை செய்ய வைக்கிறார் என்று பார்த்தேன். கடந்த நாட்களில் 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று, நம்முடைய கண்ணீர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு கண்ணீர். ஆமே, கண்ணீர் என்ன பண்ணுது? பலன் கொடுக்குது. கண்ணீரோட விதைச்சா கம்பீரமா அறுக்க வைக்கிறார். 2வது சொன்னேன், பழி வாங்குகிற கண்ணீர். சொல்லுங்க எல்லாரும். பழி வாங்குகிற கண்ணீர். யார் கண்ணீருக்கும் நம்ம காரணமா இருக்கக்கூடாது. பழி வாங்குகிற கண்ணீர் சொல்லி நான் செய்தியை முடித்தேன். இன்றைக்கும் கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் உண்மையாய் உடைக்கப்பட்டு கண்ணீர் சிந்துவானால், வீட்டில் சண்டை வரும்போது நீலிகண்ணி வடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. நம்ம நிறைய சண்டை நடக்கும்போது சொல்லுவோம், நீங்க நீலிகண்ணிலாம் எனக்கு தெரியும் போடணும் அப்படி. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இந்த கண்ணீர் கண்ணில இருந்து வருதா இருதயத்திலிருந்து வருதான்னு கர்த்தருக்கு தெரியும். உண்மையாய் உடைக்கப்பட்டு கண்ணீர் விடுகிறவர்களுக்கு பின்பாக உடனடியாக தேவ வார்த்தையும் வாக்கு தத்தங்களை கைத்தட்டி சொல்லுங்களேன். நீங்க உண்மையா கண்ணீர் விட்டீங்கன்னா உங்களுக்கு பின்பாக உடனடியாக என்ன தரப்படும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் தரப்படும். எசேக்கியாவுடைய கண்ணீர் சார் கீழே பூமியில கூட விழல. அவன் கண்ணீர் இருதயத்தில் இருந்து வந்ததினால கர்த்தர் பார்த்தார், என் தாசனாகிய எசேக்கியாவை நோக்கி சொல்லு, இதோ உன் வாழ்க்கையில 15 ஆண்டுகளை கூட்டினேன். எத்தனை பேர் இந்த காலையில சொல்றீங்க தேவ வார்த்தையும் வாக்கு தத்தங்களும் உண்டு? ஆமென், ஆமென். அதனாலதான் கண்ணீர் சிந்தது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். டாக்டர் சொல்றாங்க, நிறைய கொஞ்சம் அழுதிங்கன்னா உள்ள இருக்க தேவையில்லாத அந்த உப்புலாம் என்ன பண்ணிடுமா வெளியே வருன்றாங்க. அவன் உப்பு வருதோ இல்லையோ, எனக்கு வாக்கு தத்தம் வருது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, பொதுவாக இந்த வாய்ப்புகள் எல்லாம் அடைக்கப்பட்டு சோர்ஸ் எல்லாம் மூடப்பட்டு இனிமே வழியே இல்லை அப்படின்றவங்க உண்மையா கண்ணீர் வடிப்பாங்க.
அன்னாளுடைய நிலைமை அதுதான். அன்னாள் வந்து ஏன் 26 27 ஆண்டுகளா இந்த ஆலயத்தில் நீ ஒரு நாள் கூட முழுசா இருந்து ஜெபிக்கல? இன்னைக்கு மட்டும் எப்படி உனக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ண முடியுது? எப்படி இன்னைக்கு மாத்திரம் இவ்வளவு இருதயத்தை உடைக்க முடிஞ்சது? எப்படி இவ்வளோ நீ வந்து ஜெபிக்கிறவளா மாறணும்னு கேட்டா, அவளுக்கு இருந்த வாய்ப்புகள் அத்தனையும் அடைக்கப்பட்டது. மருத்துவர்கள் கைவிட்டார்கள், குடும்பங்கள் கைவிட்டது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கணவனும் கைவிட்டுட்டான். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஜெபிக்கும் போது கணவன் பக்கத்துல இல்ல, அவன் வந்து அந்த பெனிலால் கூட விருந்து சாப்பிட போயிட்டான். இப்ப அண்ணாளுடைய இருதயம் சொல்லுது, எனக்கு நீ யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை. நான் ஒரு அனாதையை போல இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கான வாய்ப்புகள் எல்லாம் அடைக்கப்பட்டது என்று அவள் கண்ணீர் விட்டு எழுதாலாம். என்னோட எடுத்து வேதத்தை வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 16 17 வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16 17. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். அப்படின்னா என்னன்னா, தப்பான பொண்ணு நினைச்சிடாதீங்க. நான் தப்பு செஞ்சுட்டு வந்து அழுகிறவள் நினைச்சிடாதீங்க. பேலியாளின் மகளா எண்ணாதேயும். மிகுதியான விசாரம். என்னது மிகுதியான விசாரம்? ஒரு மனிதனுக்கு எப்ப தெரியுமா வரும்? கைவிடப்பட்ட போதுதான். அல்லேலூயா. பாருங்க, பணம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும், நம்ம கிட்ட ஆட்கள் இருக்கிற வரைக்கும் விசாரமான அழுக வராதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வரவே வராதுங்க. கணவர் அடிச்சா அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடலாம். கணவர் அடிச்சா அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடலாம். மனைவி அடிச்சா இவர் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடலாம். ஆனா 2 டோரும் க்ளோஸ் பண்ணுவாரு. இப்ப நான் என் மனைவி அடிச்சேன்னு வச்சுங்களேன், சத்தியமா இது வரைக்கும் அடிச்சது இல்லை. கத்தர் பாக்குறாரு. எங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குலாம் புரியாது. இப்ப இந்த அம்மாவுக்கு போறதுக்கு போக்கே கிடையாது. எங்க தான் இருக்கணும்? என்கிட்ட தான் இருக்கணும். இந்த அம்மா ஒரு வேளை என்ன அடிச்சதுன்னா, எனக்கும் போறதுக்கு என்ன இல்லை, போக்கே இல்லை. நாங்க 2 பேரும் கத்தரோட பிள்ளைங்க. இன்னைக்கு அண்ணாள் நிலை எப்படி இந்த விசாரம் வந்ததுன்னா, போக்கு இல்லாதவளா மாறிட்டா. சொல்றா, வாசிமா வாசி, டைம் ஆகுது. மனக்கிலேசத்தினால் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், அதற்கு ஏலி, நீ சமாதானத்தோட கையை தட்டி சொல்லுங்களேன், என் கண்ணீருக்கு பின்பாக உடனடியாக நல்லா கை தட்டுங்க. நானா இருந்தா மேல எகிரி குச்சிலாம் கை தட்டி இருப்பேன். உன் கண்ணீருக்கு பின்பாகவே சிஸ்டர், பிரதர், உன் கண்ணீருக்கு பின்பாக உடனடியான வார்த்தை. நான் ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் குடிச்சிட்டு வந்து அழுவுறியான்னு கேட்டார் ஏலி. இத்தனை வருடமாய் சபைக்கு வருகிற விசுவாசியை புரிந்து கொள்ளாத ஒரு பாஸ்டர் ஏலி. தெரியும்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாரோட கேரக்டர் எப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? எல்லாம் தெரியும். இத்தனை வருடங்கள் சபைக்கு வருகிறா, குடிப்பாளா குடிக்க மாட்டாளான்னு தெரியல. எப்படி இருதயம் உடைச்சுப்பட்டிருக்கோம். நீனா தூங்குறியா அப்படின்னு யாரா கேட்டாலே உங்களுக்கு கோவம் வந்துடும். நான் கண்ணை முடியும் தியானம் பண்றேன், தூங்குறியான்ட்டாரு பாஸ்டர்னு வாங்க. அவர் கேட்கிறார், குடிச்சிட்டு வந்து எம்மட்டும் நீ வந்து பிணத்திட்டு இருப்ப அப்படின்றார். அவர் சொல்ற, ஐயோ அடியல் மதுபானம் குடிக்கல. புரிந்து கொள்ளாத ஊழியக்காரன் மத்தியில இவள் விட்ட கண்ணீர் அதே ஊழியக்காரன் வாயில் இருந்து. நல்லா கையை தட்டுங்க, நான் சொல்றேன், உன்னை ஊழியக்காரன் புரிந்து கொள்ளுகிறான். புரிந்து கொள்ளலன்றது மேட்டர் அல்ல. உன் கண்ணீருக்கு அந்த ஊழியக்காரன் வாயிலிருந்தே கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஊழியக்காரன் வாயிலிருந்தே உனக்கான வாக்கு தத்தத்தை கொடுப்பார். சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. படி. இஸ்ரவேல்னாலே என்ன சொல்லி கொடுத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெருக்கம். இஸ்ரவேல்னாலே யாக்கோபு ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை பெருக பண்ணினர். இஸ்ரவேல் உன்னை ஜாதியாக போறேன், நீ பெருக போற. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி என்றான். அப்பொழுது அவள், ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி பேசுனீங்க, உங்க வாயிலிருந்து தீர்க்க தரிசனம். ஆமென். அதனால பாஸ்டர் கோபமா பேசினாலும் சமாதானம் சிஸ்டர் இருக்குதா? சொல்லும் பாஸ்டர், நீங்க திட்டினா கூட எனக்கு சந்தோஷம் பாஸ்டர்னும். நீங்க தான் என்னதான் திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர். ஆனா அதுதாங்க ஒரு மனசு. சொல்லுவோம், நீங்க என்னதான் திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்க வாயிலிருந்து எனக்கு திட்டுறீங்க பாருங்க, அதுவே எனக்கு சந்தோஷம். சொல்லுங்களேன். சில ஆளுக்கெல்லாம் மூஞ்சி சின்னதாயிடும். ஆமென். பரிசுத்தவான்கள் என்னை தயவாய் கொட்டட்டும். கொட்ட மாட்டேன் நான். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே முடி கொட்டிக்குது, எல்லாம் மண்டையில டைரக்டா விழும். பரிசுத்தவான்கள் என்னை தயவாய் குட்டட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்குதா? அதை நான் நல்ல தட்டுவதில்லைன்னா குட்டுங்கன்னு தலையை காட்டுறாராம்.
இவன் சொல்றா, ஐயோ உம்முடைய கண்களில் வாசிங்க தயை கிடைத்தது போல் இருக்கிறது என்றால், அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். இன்னைக்கு சொல்ற உங்க கண்ணில் இருக்கிற கண்ணீர்களை கர்த்தர் துடைப்பது. இது உனக்கான வார்த்தைன்னு நீங்க நம்பினீங்கன்னா இது எனக்கான ரேமா. நான் கடந்த நாட்கள் அழுதம் பாஸ்டர், கடந்த நாட்கள்ல போராடினம் பாஸ்டர், கடந்த நாட்கள்ல நான் பட்ட அவமானம் ஒன்றல்ல பாஸ்டர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. தவறாஷே. தேவன் உங்களுக்கு எதையாவது செய்வதற்கு முன்பு எப்பொழுதுமே வாக்குத்தத்தங்களை தருவார். சிஸ்டர், நீங்க ரகசியத்தெல்லாம் உடைக்கிற உங்களுக்கு தேவன், நீங்க கண்ணீர் விட்டு நீங்க கதறி அழுது நீங்க தேவ சமூகத்தில் புலம்பும் போது உங்களுக்கு என்ன செய்ய போறோமோ அவர் செய்வதை வாக்குத்தத்தங்களாய் தருவார். எத்தனை பேர் நம்பி கை தட்டுறீங்க? என் கிட்ட அவர் பேசுறதுக்கு முன்னாடி, நான் அழறதுக்கு முன்னாடி எனக்கு வாக்குத்தத்தங்களை. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவருடைய வாக்குகளுக்குள் அதை நிறைவேற்றுகிற வல்லமையும் இருக்குதுன்னு விசுவாசிக்கணும். ஏங்க 28 வருஷம் குழந்தை இல்லாதவளை பார்த்து நீ என்ன வேண்டனியோ உனக்கு நடக்க போது போன உடனே அப்புறம் அவர் முகம் என்னவா இல்ல? என்ன அர்த்தம் தெரியுமா அவளுக்கு? என்ன புரியுது தெரியுமா அவளுக்கு? எனக்கு ஒரு வாக்கு வந்துருச்சு, என்னுடைய கணவன் எல்கானால கர்ப்பம் தரிக்க போவதில்லை, இந்த வார்த்தையினால கர்ப்பம் தரிக்க போறேன். ஆமேனா பிரதர்? இன்னைக்கு காலியான பாத்திரமா உட்கார்ந்து இருக்கிறியா பிரதர்? இன்னைக்கு உனக்கு எவ்வளவு தேவையில உட்கார்ந்து இன்னைக்கு உன்னை நோக்கி வாக்கு என்ன தெரியுமா? நீ சமாதானத்தோட போ. இங்க எந்த நோக்கத்தோட வந்தையோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அவருடைய வாக்குக்குள்ள அதை நிறைவேற்றுகிற வல்லமையும் இருக்கிறது என்று விசுவாசிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, உங்க சூழ்நிலையெல்லாம் பார்க்க கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றி நான் சொல்லித்தரேன். சூழ்நிலைகளையே பார்க்க கூடாது. நீங்க எவ்வளவு வியாதிப்பட்டு இருக்கலாம், எவ்வளவு மாத்திரம் இருந்து சாப்பிடலாம், ஒரே ₹1 4 பணம் இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லாத குடும்பமா இருக்கலாம். உங்க கணவர் காலையில இருந்து ராத்திரி வரை குடிக்கிற கணவரா இருக்கலாம். ஆனா உங்களை நோக்கி ஒரு வாக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை அப்படியே நம்பணும். காற்றை பார்க்க கூடாது, மழையை பார்க்க, விதையை தான் பார்க்கணும், விதைக்கிறதான் பார்க்கணும். நான் யோசிச்சேன், எரிகோ பட்டணத்துல சுவர்ல நீர் விடுகிற ஒரு நாய் கூட இருக்கக்கூடாதான். என்ன இருக்கக்கூடாதா? ஒரே ஒரு நாய் கூட எரிகோட உயிரோட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் யோசுவா கிட்ட. அந்த பட்டணத்துக்கு போய் இயேசுவை அறிந்த ஒரு மகள் ராகாப்புடைய வீட்டிலே இவங்க தங்கிட்டு சொல்றாங்க, பட்டணமே அழிய போகுது, ஆனா நீ நின்று இருக்கிற இந்த சுவர் மட்டும் விழாது, உன் வீடு மட்டும் விழாதுமா, நீ அந்த இடத்துல இருப்பன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? ஐயோ இவ்வளவு தூரம் என்ன பேசிட்டீங்க, நான் ஏன் சோப்பு உங்க கூடயே வந்துடுறேன்டமா, உங்க பாளையத்துன்னு கிளம்பிட்டு இருப்போம். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இது ஒரு வேளை விழும்போது சைடில் கொஞ்சம் ஆடி கீடி என் வீடு விழுந்துச்சுன்னா எதனா கேட்டாலாங்க? ஏதாவது எனக்கு இதெல்லாம் பயங்கர ஆச்சரியங்க. சபைக்கு போனதில்லை, பிரசங்கம் கேட்டதில்லை, பாட்டு பாடினதில்லை, பைபிள் படிச்சதில்லை, என்ன மாதிரி நல்லா பிரசங்கிக்கிற பாஸ்டர் இல்லை. அவ கேட்டதில்லை. என்ன தெரியுமா? அதெல்லாம் சொல்லுவேன், கர்த்தரோட வார்த்தையை நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கணும் விசுவாசி. சாத்தான் வார்த்தையை பேசுறது கேட்க கூடாது. யாரு நிறைய கர்த்தர் வார்த்தையை கேட்கறாங்களோ அவங்க விசுவாசத்துல நிறைஞ்சிருவாங்க. இவர் ரொம்ப கேட்டா பாருங்க, அவங்களோட ஹிஸ்டரியே சொல்றான். எங்க நீங்க எகிப்தில இருந்து புறப்பட்டதுல இருந்து இப்ப யோர்தானை தாண்டி நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும்ன்றா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அவ இருக்கிறது வேற தேசம், ஆனா இவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. சிஸ்டர், இந்த வேதமும் இந்த பிரசங்கமும் இயேசுவை பற்றி சொல்லுகிறது, இயேசுவின் வல்லமையை பற்றி சொல்லுகிறது, இயேசு அற்புதர்னு சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏங்க இதை கேட்டா எப்படிங்க பிசாசு உங்ககிட்ட பேசும்? நிறைய பேர் பாஸ்டர் பிசாசு பேசுது பாஸ்டர்ன்றாங்க. என்னால நம்ப முடியல. எப்படி பேசுது? உள்ள இருந்து பேசுச்சு. ஒரு அம்மா கிராமத்தில் உள்ள இருந்து பேசு, உன்னை கொல்ல போறேன்னுச்சான். அப்ப இயேசுநாதர் பேசுறது காதுல கேட்கலையான்னு கேட்டேன். இவ காதுல நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிற. அதனால தான் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில எப்பவும் பாட்டு ஓடணும். என்ன ஓடணும்? எப்பவும் பரிசுத்தவான்களுடைய செய்தி ஓடணும். எப்பவும் ஆண்டவரை குறித்த காரியங்கள். இந்த ஆலி ஸ்டோரு, இந்த மன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே இயேசுநாதர் பாட்டு பாடினே இருக்கும் பாருங்க, மனரம்யமா இருக்கும். வீட்டில் எப்போதும் காலைல டிவியை போட்டு விட்டீங்கன்னா 11 மணி துணி துவச்சிட்டு நீங்க படுக்க போற வரைக்கும் 11:30 படுப்பீங்களா எல்லாரும்? மத்தியானம் 11:30 வேலை நீ இல்லை தம்பி, நீ போற அவங்களா 11:30 to 1 o'clock வரைக்கும் ஒரு தூக்கம் இருக்குது. எழுந்த உடனே லஞ்சு முடிச்சுட்டு ஆஃப்டர் லஞ்ச் ஒரு தூக்கம் இருக்குது. கொடுத்து வச்ச மகராசிங்க நிறைய பேர். நான் கூட பொம்பளை மாதிரி நம்ம பொம்பளையா பிறக்காம போயிட்டோம்டா. வீடெல்லாம் சுத்தமாக வச்சோம் பாருங்க. என்ன மாதிரி க்ளீன் அண்ட் நீட் எல்லாம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. ஒரு சின்ன அழுக்கு கூட எனக்கு பிடிக்காது. அப்படித்தான் நான் பண்ணுவேன். கவனிங்க, இந்த அருமையான மகள் கேட்டு 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 விசுவாசத்தை வளர்த்துட்டா. இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு சிவப்பு நூலை ஒண்டி கட்டி விடு, உன் வீட்டு விழாது சொன்ன உடனே ஓகேன்னுட்டா. அந்த அளவுக்கு விசுவாசத்துல வந்துட்டா. இந்த சபை அந்த அளவுக்கு விசுவாசத்துல வரணும். என்ன நோக்கி ஒரு வார்த்தை வருதா, அந்த வார்த்தை அப்படியே கையை தட்டி. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 2:9. கர்த்தர் உங்களை தேசத்து ஒப்பு கொடுத்தார் என்றும் அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன நிமிந்து பாருங்களேன். சாத்தான ரொம்ப பெருசா பார்க்குறாள்லாம் நம்ம சபையில் நிறைய இருக்குது. சாத்தான் பாஸ்டர், சாத்தான் பாஸ்டர், சூனியம் பாஸ்டர், மந்திரம் பாஸ்டர். இன்னைக்கு நான் சொல்லி தட்டுமா, அவங்கிட்ட போய் நீங்க கேளுங்க. கிதியோன் போய் கேட்டது மாதிரி என்னதான்டா பேசின்னு இருக்கிறீங்க? ஐயோ வரப்போறது கிதியோனின் பட்டயம். இது நம்மளை என்ன பண்ணாது, தப்பு வைக்கவே நம்ம காலிடான்றான். இவங்க அவங்கள ராட்சதர் மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஆனா இவங்க அவங்களை எப்படி, உங்களை பத்தி கேள்விப்பட்டவன திகில் வந்துச்சுன்றாங்க. நீங்க பாருங்க, சத்துரு உங்களை ரொம்ப சின்னதாக்கி உங்களை ரொம்ப மோசமாக்கி தான் பேசுவாங்க கிட்ட. பெலிஸ்தன் நின்னு, ஏய் நான் பெலிஸ்தன் அல்லவா, நீங்கள் இஸ்ரவேலர்கள் அல்லவா, நீங்கள் சவுலின் வேலைக்காரர் அல்லவான்றான். யார் அவங்க? சவுலோட வேலைக்காரங்களா? யெகோவா தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, எகிப்திலிருந்து காண்டாமிருகத்து கொத்த பலத்தோட புறப்பட்ட சந்ததி. ஆனா பிசாசு என்ன சொல்றாங்கள, வேலைக்காரன் தானே நீங்கன்றாங்க. வேலைக்காரன் இல்லைங்க, நம்ம ராஜாவோட பிள்ளைங்க. பாருங்க, உங்களோட ஹிஸ்டரியெல்லாம் எடுப்பான். நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் பௌஷி எனக்கு தெரியும், நீ எப்பேற்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து வந்தேன், இப்போ நீ செஞ்சுங்கிற யோகிதை எனக்கு தெரியும், நீ எல்லாம் இதுக்கு தகுதி இல்லைன்னு சத்தியமா சத்துருங்க கிட்ட பேசுவான். பேசுறானா இல்லையா? பேசுறானா இல்லையா? அந்த சத்தத்தை நீ கேட்க கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை பத்தி அவன் பயம் இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்து பேசுறான். நீ எங்க ஜெபிச்சு ஜெயிச்சிட போற, நீ எங்க ஜெபிச்சு தேவராஜ்யத்தை கட்ட போற, நீ எங்க ஜெபிச்சு 4 ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் உன் சாட்சியெல்லாம் சொல்லி நடந்த சொல்லி கூட்டு வந்துட போறேன்னு உன்னை மட்டம் தட்டியே வைப்பான். ஆனா நான் சொல்லட்டுமா, உன் சத்துருக்கு உன்னை பற்றி பயமும். கைத்தட்டி சொல்லுங்க, உன் சத்துருக்கு உன்னை பற்றி பயமும், உன் சத்துருக்கு உன்னை பற்றி திகிலும் பிடிச்சிடுச்சு, பிடிச்சிடுச்சு. ஆமென். நான் சொல்றதெல்லாம் ரொம்ப ஆழம். அதனால் நீங்க எப்ப நடந்தாலும் எப்படி நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, எப்படி நடக்கணும் சொல்லி தட்டுமா? நானு எப்படி நடக்கணும்? ஜெயிச்சவன் நடக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? இப்படி நடமா கம்பீரமா கொஞ்சம் நடக்கும். அப்படி கொஞ்சம் நிமித்தி என்ன பண்ணுங்க, நான் லேடிஸ் ஜென்ஸ் சொல்றேன், அப்படி போய் போய் யாரும் முக்காடு போட்டுக்கின்னு ஆமான் தான் போனான், தோத்து போனவன். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜெயிச்சவங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெயிச்ச குடும்பங்க நம்மளுக்கு யாருமே கிடையாதுங்க. அனாதையா இந்த வாழ்க்கையை துவங்கணுங்க. நம்ம எப்படி வாழப்போன்னு ஊரே பார்த்ததுங்க. கர்த்தர் வாழ வச்சாரா இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? கர்த்தர் உயர்த்தினாரா? ஜெயித்த பிள்ளைகள் நீங்க. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அதனால உங்களை குறித்து எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நல்ல சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். என்னது? உயர்ந்த மனப்பான்மை. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் சொன்னா நடக்கும், நான் ஜெபிச்சா அலறுவான். இப்படி ஒரு 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 சிந்தனை முதல்ல உங்களுக்குள்ள வரட்டும். நான் ஒரு நோயாளி பாஸ்டர், நான் ஒரு பேஷண்ட் பாஸ்டர், நானே அப்பிரயோஜன பாஸ்டர், நான் ஒரு அனாதை பாஸ்டர். நீ அனாதை செத்து போயேன், செத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உயிர் வந்தா பாரு, உனக்கு சபையே நிற்கும் பக்கத்தில், பொட்டி பக்கத்தில். பாவ நீ செத்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியாத, தெருவெல்லாம் ஆளை உனக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. எப்ப நான் அனாதை பாஸ்டர், அனாதையா நீ? சும்மா ஆஸ்பத்திரியில் போய் 10க்கு ஒரு வாரம் மாவன உனக்கு வர ஆப்பிள்லாம் வித்துடலாம் கடையில் வச்சு. ஆமா, வெளியில கடையை போட்டு நீ வித்தினா அந்த பில்லே கட்டிட்டு வந்துடலாம். எங்க அவ்வளோ ஆப்பிள் வாங்கி வரான், அத்தனை ஹார்லிக்ஸ் புட்டி கட்டி போகுது. ஐயோ எடுக்காம விட்டனே. ஆமாவா இல்லையா? நம்மள அப்படி காட்டுவோம். அனாத, உனக்கு யாருமே ஆள் இல்லை, உனக்கு மனைவி நேசிக்க மாட்டேன், உன் கணவன் இல்லையா? நான் கர்த்தரோட பிள்ளை, யெகோவாவின் சாட்சி. ஆமென். இதுல பேசினாலே பல மடங்கு பேசுவேன். வாசி டைம் ஆகுது. நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கேள்வி பிரதர் நிமிந்து பார்க்கணும், ரொம்ப ஆழம் அது. எகிப்திலிருந்து புறப்பட்டு யோர்தானுக்கு வரும்போது கரெக்டா 39வது வருஷம். எத்தனை இயர்? 39 வருஷத்துக்கு முன்னே இந்த ராகாபுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? ஹலோ, 6 வயசு 5 வயசு இருக்கு இந்த பொண்ணுக்கு. ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, இன்னும் கல்யாணம் ஆகல. புரிஞ்சுங்க நான் பேசுறத. சின்ன வயசுல இருந்து கர்த்தர் வார்த்தையை கேட்டு இருக்கிறா. சின்ன வயசுல இருந்து
கர்த்தர் வார்த்தையை கேட்டு கேட்டு தன்னுடைய ஜீவியத்தை வார்த்தையால் நிறைச்சு வச்சிருக்கிறா. சொல்றா, எகிப்துல இருந்து நீங்க புறப்பட்டு இந்நாள் நடக்கிற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும்ன்றா. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, கர்த்தர் வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களை வாழ வச்சிரும், உங்களை காப்பாத்திரும், உங்களை போஷித்திரும், உங்களுக்கு ஆகாரம் தரும், உங்களுக்கு பிசினஸ் தரும். பிரதர் நான் சொல்றேன், இந்த வார்த்தையை மாத்திரம் கேளுங்க, அந்த வார்த்தை உங்களை காப்பாத்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவ சொல்றா, நீ எகிப்துல இருந்து புறப்பட்டது இப்ப வரைக்கும் நடக்கிற வரைக்கும் அப் டு டேட் எனக்கு தெரியும்ன்றா. அப்பனா சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு பிள்ளை இந்த ராகாப். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசி தொடர்ந்து, தயவு செஞ்சு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசி. 6:20. எக்காலங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவனையும் ஆடு மாடுகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா 23. யோசுவா தேசத்தை படி வேவு பார்க்கும்போது அந்த பெண் வேசின் வீட்டில் போய் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் என்றார். ராகாபையும் கையை தட்டி சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலையிலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த வார்த்தையை நம்புகிற ஒரு பிள்ளை அழிக்கப்படவே மாட்டாங்க. உலகமே வானமே பூமியே அழிஞ்சாலும் உங்க வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க அழிய மாட்டீங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன தெரியுங்களா? வாக்கு கையில் இருக்குதா, அந்த வாக்குக்கு ஏத்த நீதிமானா நீங்க இருக்கிறீங்களா? இருந்தா வாக்கு நிறைவேறி தான் நீ சாவ. வாக்கை வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு இஷ்டமானபடி நடந்து சினிமா தியேட்டருக்கு போய் கோலி ஆடி அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லினா வாக்கு உன் கையில் இருக்கும், நிறைவேறாது. இல்லையா? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அங்க ஒருத்தர் கூட உயிரோட இல்லைங்க, தம்பி படிச்சாரு. ஆனா ராகாப் என்கிற ஒரு பெண்ணும் அவங்க குடும்பத்தார் மட்டும் சவுத்து மேல் நிக்குது. எப்படி இருந்துன்னு நினைக்கிறீங்க? டபுள் ஏணி கட்டினானா ட்ரிபிள் ஏணி கட்டினானா பெயிண்ட்னு தெரியல, கட்டி மேலே ஏத்துறாங்க, இறங்கடா எல்லாரையும், இறங்கி வந்து நிக்குது. கொஞ்ச நாள் பாளையத்துக்கு வெளியில. அப்போ நடந்த சம்பவத்தை இது பைபிள் இல்ல. சல்மோன் என்கிற ஒருவன் தான் ஃபர்ஸ்ட் கொடி பிடிச்சின்னு வரான். சல்மோன் 12 கோத்திரம் இல்லையா? சல்மோன் பார்க்கறான் ராகாப் ரொம்ப அழகா இருக்குது. ராகாப் அழகா, யார் இந்த பொண்ணு இப்படி இறக்குறீங்க? நாங்க சொன்னல ஒருத்தன் நம்பனான்னுட்டு, அவதான் இவ. இந்த பொண்ணு தானா? என்ன வேலை? அவ வேசி. பரவாயில்ல விடுறா, பழைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் சல்மோனை இயேசுவாய் பார்க்கிறேன். எங்க சபைய உன்னை யார் என்ன பேசுறாங்க, உனக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, உன்னை சல்மோன் எப்படி பார்க்கறார் சொல்றாரு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்கிறார். சல்மோன் கேட்கிறார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவளுக்கு ஒண்ணுமே புரியல. காப்பாத்தனவர் வாழ்க்கையை கொடுக்குறாரு. இப்போ நான் பேசுறது புரியுதா? காப்பாத்தி உயிரோட தான் விட போறாருன்னு பார்த்தா, காப்பாத்தனவர் அந்த காப்பாத்தன இடத்திலேயே எனக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திட்டாரு. அவர் சொல்றார் உடனே, நான் ரெடி, நீ ரெடியா? நான் ரெடி, நீ ரெடி. ஆமென் சொல்லுங்க. கையை பிடிச்ச உடனே யோசுவா தலைமையில கல்யாணம் நடக்குது. வாழ்வானாலும் தாழ்வானாலும் இனிமே அந்த வேசித்தனம் பண்ண போகாமல், பிறர் நோகம் நோக்காமல், சல்மோனுக்கு மாத்திரம் விவாக மனைவியா இருப்பாயா? இருக்கிறேன். சல்மோனே, உன் ஆசை தீர்ந்தவுடனே இந்த ராகாப்பை விட்டுறக்கூடாது. இவள் ஒருவருக்கே விவாக புருஷனா? ஏங்க கீழே இறங்கின கல்யாணங்க. இவங்களுக்கு பிறந்த புள்ள தான் யாரு? 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 ஈசாயினுடைய சந்ததியில தாவீது வருவதற்கு கையை தட்டி சொல்லு. மகளே, விசுவாசம் உன்னை காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, அது உன்னை வாழ வைக்கும். உன்னை வாழ வைக்கிறது மாத்திரம் இல்ல, உன் சந்ததியில இருந்து இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுக்கும். நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நீங்க நினைச்சீங்க பொழைச்சா போதும், காப்பாத்தனா போதும் நினைச்சீங்க. ஆனா எந்த மனுஷனுக்குள்ள இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் இருக்கிறதோ அது காப்பாற்றுவது மாத்திரமல்ல, அது வாழ வைக்க. தம்பி, நான் இன்னைக்கு உனக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை நம்பு.
அல்லேலூயா. நான் பேசுறேன். ஆமென், ஆமென். எத்தனை அதிகமா தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் தியானித்து அறிக்கையிடுகிறீர்களோ அந்த அளவு நிறைவேற்றுகிற வல்லமையை கட்டவிழ்கிறீர்கள் அர்த்தம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்களேன், கிளி ஜோசி மாதிரி எடுப்பாங்க. பாஸ்டர் மேலேருந்து ஏற்றுக்கிட்டுமான்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. மேலேருந்து எடு, நடுவுலேருந்து எடு, கீழேருந்து எடு, எங்கன்னா எடு, எனக்கு என்ன எட்டது மேட்ரு இல்லை. அந்த அளவுக்கு அந்த வாக்கு, இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்கு இது பாஸ்டர், எத்தனை பேர் கடற்கடன்னு சொல்ல முடியும்? சரி, சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். போன மாதம் வாக்கு தத்தத்தை டக்குன்னு சொல்லுங்க. ஸ்வேதா தலையை கவுத்துக்குச்சு. போன்ல மெமரி பண்ணி காட்டுறாரு ஒருத்தர். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? வாக்குகளை வாங்குறோம், அது மேட்ரு இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? இவன் சொல்லிட்டு போயிட்டான், சிவப்பு நூலை கட்டி வை, வந்து நாங்க வரும்போது உன்னை காப்பாத்துவோன்னுட்டான். அன்னையிலிருந்து சொல்றா, சிவப்புண்ணில் கட்டப்பட்ட என் வீடு காப்பாற்றப்படும், சிவப்புண்ணில் கட்டப்பட்ட என் வீடு காப்பாற்றப்படும். சிகப்பை கை தட்டி சொல்லுங்களேன், சிகப்புண்ணில் கட்டப்பட்ட என் வீடு காப்பாற்றப்படும். இந்த வீடை கர்த்தர் அழிக்க மாட்டாரு, இந்த வீட்டில் நாங்க மறிப்பது இல்லை. எவ்வளவு வேகமா உங்க வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்றீங்களோ அவ்வளவு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஜபத்துல சொல்லுங்க, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும்னு சொன்னீங்கல்லப்பா, என் வியாதிக்கு கட்டளையிடுங்க நிக்கட்டும். நீங்க சொல்லுங்க, என் குடும்பத்தில் செல்வம் வரட்டும். இப்படி டெய்லி அதை நீங்க போட்டு அப்படியே பரலோகத்தை பலவந்தம் பண்ணின்னு இந்த பொண்ணு ஓயாத இந்த வாக்குத்தத்தை சுத்தி நிறைவேற்றிடுவாங்கடா நம்பிச்சிரு ஒரு தூதனை. நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதை வாங்கி பைபிள் உள்ள வச்சுட்டு கிட்டத்தட்ட 15 வாக்குத்தத்த கார்டு ஒரே இடத்துல இருக்குது. ஆனா ஒண்ணு கூட என்ன ஆகல. சபையே, ரொம்ப தாழ்மையா சொல்றேன், இது கிளி ஜோசியம் இல்ல. அது கிளி எடுத்து பிக்குன்னு போடி போடும், பக்குன்னு போடும், இப்படி 2 பக்கம் சீட்டை போடும். என்ன வள்ளி தள்ளி தள்ளி போடுறேன்னு கேட்பாரு அவரு. உங்களுக்கு டிக்கு டிக்குன்னு அந்த வள்ளி தள்ளுற வரைக்கும் பாத்துக்கிறீங்களா இல்லையா? போனது இல்ல நீங்களா? எடுத்துறீங்களா சார்? எடுத்தது இல்ல. வள்ளி வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுத்துறாது. எது கிளிக்கு பேரு வள்ளி. லெப்ட்ல 2 தள்ளும், வாயில 2 தள்ளும். இவரு வள்ளி நல்ல சீட்டாயிடு சார், ரொம்ப சோகமா இருக்கிறாருன்னு வேற சொல்லுவார். யாரு நீங்க அடிக்கடி பாத்துக்கிறீங்களா பாஸ்டர்னு கேட்காத. என்ன புருஷத்தை கேட்டுட்டு வள்ளி ஒன்று எடுத்து இப்படி போடும் பாருங்க, போட்ட உடனே தரப்பான் பாருங்க, அதுல ஒரு பேய் உட்காந்துருக்கும், பின்னாடி பாம்பு தான் உட்காந்துருக்கும். என்ன சிஸ்டர், பாம்பு இல்லாத சீட்டு வந்துக்குதா? என்ன வள்ளி சாருக்கு பாம்பு எடுத்துட்டேன்னு அப்பவே நம்மளுக்கு பாதி போயிடுச்சு உள்ள. சார் இது சீட் எடுக்கிற மேட்டர் இல்லை சார், இது சீட் எடுக்கிற மேட்டர் இல்ல, தினந்தோறும் என் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ற மேட்டர். கடைசியில சொல்லுவான், சார் வள்ளி நல்ல சீட்டா எடுக்கும் பார்த்தேன் சார், உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? இப்போ உங்க வீட்டை சுத்தி ஒரு சர்பம் சுத்தி நிக்குது. உடனே கரெக்ட் சித்தப்பா வந்து போறாரு. போன வாரம் கூட பெரியமா வந்துச்சு. அதாவது நம்ம அவன் சர்பம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்னா மனுஷன் தான் ஞாபகம் வரும். உண்மையிலே பாம்பை தியானம் பண்ண மாட்டோம். உண்மையிலே சர்பம்ன உடனே சர்பத்தை யாருன்னா பாம்பியா நினைப்போம் நம்ம. நேற்று மோகன் சார் என்ன சொன்னார் பாருங்களேன், எல்லா வெள்ளிக்கிழமையும் அந்த மிஷினரி பாஸ்டர் வீட்டுக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் பாம்பு வருமா. அப்படி ஒரு மந்திரம் ஏவி விட்டாங்களாம், பாம்பு வருமா. இவர் ஜோமணினே இருப்பாராம், அந்த மூலையில போய் பாருன்னா பாம்பு சுருண்டு படுத்து கிடக்குமா. எவ்வளவு வருஷமா வெள்ளிக்கிழமை இது என்ன தீர்வுனே தெரியலையா. கடைசியோட அக்கினி ஜபம் பண்ணு, இந்த அக்கினியை பார்த்தா அது வராதுன்னு சொன்னோன்னா வரலையா. நமக்கு பாம்புன்னோட பாம்பு ஞாபகம் வராது, சித்தப்பா ஞாபகம் வரும், பெரியமா ஞாபகம் வரும், அத்தை ஞாபகம் வரும். இதுதான் சுத்தி சொல்லிட்டு இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உடனே சொல்லுவாரு, உங்க வீட்டில் சக்கரை வியூகம் போட்டு அந்த சக்கரை வியூகத்தில் என்ன பண்ணணும், அவங்க தான் தலையை கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க, உட்காந்துக்கிறீங்களா சக்கரத்தில்? கரெக்டா சொல்றாரு. அந்த சக்கரத்தில் நம்மள சப்னாங்கல் போட்டு உட்கார வச்சுமா. சக்கரத்தில் நீங்க சப்பனாங்கோல் போட்டு உக்காந்த உடனே உங்களை சுத்தி என்னென்னமோ பண்ணி விபூதி எடுத்து உங்க மேல அடிச்சு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, சக்கரத்தை உட்காந்து சோழ விட்டா இனிமே நம்ம சோழ்ந்து பெரிய ஆள் ஆயிடுவோம்னு நினைப்போம் மாவன. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது ஒன்று சொல்லட்டுமா, எப்பயுமே ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே கிடைக்காது. போராடணும். வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா போராட்டம். உன் மேல இருக்கிற அபிஷேகம் போராட வைக்கும். அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, ஆனா கைவிட மாட்டாரு. ஆனா கர்த்தரை நம்பாதவனுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்குங்க. நீங்க வேணா கவனிச்சு பாருங்களேன், கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு போய் இந்து பசங்களை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஸ்வங்கின்னு போற பொண்ணுங்க பாருங்க, கரெக்டா 9வது மாசம் 9.5 மாசத்துல குழந்தை பெற்றுரும். 9.5 9 1/2.
நம்ம இப்போ என்னடா கத்தரை விட்டு போச்சு, இந்த கோயில கல்யாணம் பண்ணிக்கிச்சு, இதெல்லாம் நடந்தது, அதுக்கு நடக்குதடா. ஆனா நம்ம பிள்ளைங்க சண்டே கிளாஸ் எடுக்கும், பாஸ்டர் பேப்பரை கிழிச்சு போட்டா கூடியா இருக்கும், சோத்திர 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 சோ, ஐயா நான் தட்டு எடுக்கிறேன். அது கல்யாணம் ஆனா 3 வருஷம் குழந்தை இருக்காது. நம்ம கூட நினைப்போம், சி உண்மையிலே கத்தர் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டார் போடுது. அதுதான் சொல்றேன், அவன் கொடுத்து உங்களை நரகத்துக்கு கொண்டு போவான். இவர் உங்க கையில இருந்து எடுத்து கை தட்டி சொல்லுங்க, என்னை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க எடுப்பாரு. அப்புறம் அவர் கொடுக்கறத உங்களால வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதாங்க கர்த்தர். அல்லேலூயாவா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கொடுத்த வாக்கை தியானம் பண்ணணும் டெய்லி. தம்பி புரியுதா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை டெய்லி அறிக்கையிடுங்க. சமைக்கும் போது, போகும்போது, வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஒன்று நடந்துடும் உங்க வாழ்க்கையில, அந்த வாக்கு தத்தை நிறைவேறிடும். காப்பாத்தனா போதுன்னு நினைச்சாங்க, அவ கீழே இறங்கி வந்தோன்னு வாக்குங்க, வாழ்க்கைங்க. என்னடி வாழ்க்கை உனக்கு கிடைச்சது ராகாப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரிசுத்தரை பெற்றெடுக்கிற ஒரு சந்ததிக்கு நான் தாயா மாறிட்டேன். அதனால உங்க கேரக்டர்லாம் முக்கியமே இல்லைங்க கர்த்தருக்கு. உங்களை அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கையை மாற்றி அழகுபடுத்தி உங்களை சிங்காரத்தை கொண்டு வந்து, நல்லா கவனிங்க, மனுஷன் என்ன வேணாலும் பேசட்டும், கர்த்தர் உங்களை பத்தி பரிசுத்த சந்ததின்னு சொல்லுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? கொடுத்த வாக்க தினந்தோறும் தியானித்து அறிக்கையிட்டீங்களோ அந்த அளவு நிறைவேற்றுகிற வல்லமையை கட்டவிழ்க்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு கத்து தரேன். டெய்லி 1ஆம் தேதி வாக்கு தத்துவம். நான் சொல்றது நாட் ஓன்லி சர்ச் கொடுத்த வாக்கு தத்துவம் இல்ல, தனிப்பட்ட முறையில் நீங்க கர்த்தர் சமூகத்தில் டிசம்பர் மாதம் அட்லீஸ்ட் 3 நாள் உபவாசம் எடுக்கணும். 3 நாள் உபவாசம் எடுத்து லீவ் பண்ணணும். ஆஃபீஸ் எல்லாம் லீவ் போடணும். பாருங்க, நான் என்னைக்கும் சொல்லுவேன், உலக வேலையை விட கர்த்தர் ராஜ்யம் தான் முக்கியம். இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கும். ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஜெட் ஏர்வேஸ்ல அந்த அம்மாவுக்கு வேலை கிடைச்சிடுச்சு, நிறைய சம்பள வேலை. ஆனா சண்டே லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அம்மா எவ்வளவோ போராடி பார்த்துருக்குது, சண்டே லீவுக்கு முடியாதுன்னுட்டாங்களாம். அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்களாம். சண்டே லீவ் கிடைக்கிற வேலை கிடைச்சா நீங்க இந்தியன் ஏர்வேஸ்ல கவர்மெண்ட்ல அந்த அம்மா கை தட்டி சொல்லுங்களேன். நான் சொல்ற சாட்சி எல்லாம் ஜீவன் உள்ள சாட்சி. இந்த அம்மா போனது சாதா கிரேடு, இப்ப ஆபீசர் கிரேடு. இவங்க தான் எல்லாருக்கும் லீவே கொடுக்கணும். கர்த்தருக்காக எதையாவது நீங்க இழந்தீங்கன்னா, கர்த்தர் இழந்ததற்கு 100 மடங்கு திருப்பி தருவதற்கு வல்லமை உள்ளவர். ஆமெனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அதனால டிசம்பர் மாதத்துல ஒரு 3 நாள் லீவ் போட்டு இந்த ஆண்டு முழுவதும் காத்து நடத்தி வந்தீர் ஆண்டவர். எதுக்கு கடைசி வருஷம் இறுதியில் நம்ம ஜெபம் உட்கார்ந்து தெரியுங்களா? கடத்தி வந்தீங்க. எத்தனை சாவு வீட்டுக்கு போனீங்க? நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறதுனால சொல்றேன், இந்த வருஷத்துல மாத்திரம் 16 டெத்து வீட்டுக்கு போயிருக்கிறேன். 16 டெத்து வீட்டுக்கு போயிருக்கிறேன். அதுல இளம் வயதுல மரித்து போனவர்கள் எத்தனையோ பேரு. அங்க போகும்போது தான் நிற்கும்போது பார்ப்பேன், ஆண்டவரே அங்கே கிடக்க வேண்டிய என்ன ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு தாங்க நன்றி சொல்லணும். போய் பெரம்பூர் சீனிவாசர் போய் டிஃபன் சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிட்டு குடும்பமா வெளில வாங்க, ஐயா ஐயா பசிக்குதியான்னு 10 பேராவது என்ன பண்றான்? நிக்கிறானா இல்லையா? பரிதாபப்பட்டு கொடுக்குறோமா இல்லையா? அங்க நம்மளை நிக்க வச்சிருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம்? எல்லாம் மாத்தி நம்மளை அழகுபடுத்தி, பெரிய காசு பணம் நம்ம கிட்ட இல்லைங்க, ஆனா கௌரவமா வச்சிருக்கிறாருங்க. நம்மளை பார்க்கும்போது பணக்காரனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறானோ அதே மரியாதை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை அலங்காரமாய், எத்தனை பேர் நம்புறீங்க? அலங்கோலமா இருந்த வாழ்க்கை அலங்காரமா மாத்தி வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் நீங்க கட்டாயம் ஒரு 3 நாள் நன்றி சொல்லி, ஆண்டவரே அடுத்த ஆண்டு நான் கடந்து போக போறேன், அடுத்த ஆண்டு முழுவதும் 365 நாள் நான் வாழணும், என்னோட சத்துரு தாக்குறான், என்னென்னமோ நடக்குது, எனக்கு இதெல்லாம் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா, கேட்கிற பிள்ளைகளுக்கு தருகிறவர், தட்டுகிறவனுக்கு திறக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தனி பாருங்க, சபை விசுவாசி சபையில கொடுக்குற வாக்கு தத்தத்தையே சும்மா பிடிச்சி அலறக்கூடாது. நீங்க தனிப்பட்ட விதத்துல வாக்கு பெறுகிற அளவுக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அப்பா எனக்கு இந்த வாக்கு கொடுத்தார் பாஸ்டர், இதை கொடுத்தார் பாஸ்டர், எனக்கு இது இருக்குது பாஸ்டர், என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டு வரார், நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசிகள் வளர்ந்தவங்களா இருக்கணும். எத்தனை பேர் நீங்க வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காணானை கையளித்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த காணானை கையளித்தாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். எத்தனை பேரு ஆராதிப்போமே
அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போகவில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வாழ்க்கை முழுவதும் பிரயாசப்படுறியா மகனே? 2026 நிரம்ப போறாரு. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். 30:5 வாசிங்க. சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. எல்லாம் இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். கை தட்டி சொல்லு, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், சாயங்காலத்திலே கண்ணீர் தங்கும், விடிய காலத்திலே. என்ன பாஸ்டர் இந்த வசனம் சொல்ல வருது? உன் அழுகைக்கு நீண்ட நாட்கள் கிடையாது, உன் அழுகைக்கு நீண்ட தூரம் கிடையாது, உன் அழுகைக்கு நீண்ட டியூரேஷன் பீரியட் கிடையாது. நீ அழுது கொண்டு, கையை நல்லா தட்டி சொல்லுங்க, நீ அழுது கொண்டு இருக்கிற காரியத்துல எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவு சீக்கிரம் எப்படி தாவீதே உன் அழுக மாறினது? நீங்க தாவீதை போய் கேட்டு நைட் அழுத, காலையிலுக்குள்ள உனக்கு என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுத நேரத்தில் இந்த மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி காலையிலுக்குள்ள செய்வேன். நான் முதல்லயே சொன்ன வாக்குக்கு பின்னாடி உடனே ஒரு தேவ வார்த்தை இருக்குதுங்க. அழுகைக்கு பின்னாடி உடனே ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதுங்க. வாட்சி பாருங்க. அதே சங்கீதத்தில் இந்த என்ன ஒரு பயங்கரமான நிலையில் அவன் அழுகுறான். 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே உம்மை நோக்கி அழுகையில வாக்குத்தத்தம் வந்துச்சு சிஸ்டர். வந்த உடனே கூப்பிடுறான். நான் தான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிக்கணும். தம்பி வாலிப பிள்ளை, உன்னை வந்து கர்த்தர் வந்து யோசேப்ப மாதிரி ஆக்குவார்னா டெய்லி சொல்லணும், நான் யோசேப்ப மாதிரி ஆக போறேன். கர்த்தர் ஆபிரகாம போல உன் பேரை பெருமைப்படுத்துவார்னா சொல்லணும், நான் என் குடும்பத்தில் பெருமையா வாழ்வேன். உன்னை யோசுவா போல உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், டெய்லி அறிக்கை பண்ணணும். இவர் சொல்றாரு, நான் அழுத போது செய்தது என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். வாசிங்க. கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கூப்பிடுறது வேற, கெஞ்சுறது வேற. ஆமென். நான் பாஸ்டர் கெஞ்ச விடுவாரா பாஸ்டர்? சில நேரத்தில் கெஞ்சி தான் ஆகணும். நம்ம பண்ணிக்கிற அநியாயம் கொஞ்சம் நெஞ்ச அநியாயமா பண்ணிக்கிறோம். நம்ம அவர் கோபம் ஒரு நிமிஷத்தில் நம்மளை தூக்கி போட்டாரு. நம்ம பண்ண அநியாயத்தை மட்டும் படமா போட்டு எல்இடியில் அவனா காட்டினானா அவனை இந்த ஊர்லயே இருக்க மாட்டான், உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுவான். கோடி ஆதித்யநாத்கிட்ட கெஞ்சினேன். வாசி. என் புலம்பலை கை தட்டி சொல்லுங்களேன், என் புலம்பலை. இதுதான் அவனுக்கு கொடுத்த வாக்கு. என்ன தெரியுமா? நீ இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கிற, இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிற, உன் புலம்பலை நான் என்னவா மாத்த போறேன் தெரியுமா? ஆனந்த வாசி வாசி மாற பண்ணி நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால். கை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு அழுகிற என்ன கர்த்தர் மகிழ்ச்சி என்கிற கட்டினால கட்ட என் ரட்டுகள் மாறுது, என் உபவாசம் மாறுது, என் அழுக மாறுது. ஆமேனா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற போதுங்க. 2026 இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க.
ஆமே. நீங்க வாலிப வயதில் பெற்ற வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற போதுமாகல, உன் குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்ற போறார். ஆமென். எவ்வளவு மிக பெரிய பிரச்சனை, மோசமான பிரச்சனையா இருந்தாலும் 3 நாள் உபவாசித்து கண்ணீரோடு அவரை கூப்பிட்டு பாருங்களேன், அற்புதம் நடக்குங்க. உபவாசம் இருக்கிறதுக்கு தான் சத்துரு விட மாட்டான். நான் எப்பவும் சொல்லி கொடுப்பேன், வாலிப தம்பி கவுனி, பெலன் இருக்கும்போதே உபவாசம் இருந்துட்டு, பெலன் இருக்கும்போதே நேர் முழங்காலில் நின்று. ஏன்னா அப்புறம் நேர் முழங்காலில் நிற்கிறதுக்கெல்லாம் உன்னால் முடியாது. உபவாசம் ஒரு வேளை பண்ணினாலே தடதடன்னு ஆகிடும். வயசு இருக்கும்போது என்ன பண்ணணும்? நான் சொன்னேங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்பும்போது 11 மணிக்கு ஃபோன் வருது, சார் அளவு மிஸ் ஆயிடுச்சு சார், அளவு பார்த்தா உங்களுக்கு சோறு லாஸ்ட் வரைக்கும் போது, எங்களுக்கு இப்படி ஆகி போச்சு சார், கோர்ஸ் தெரியும், இப்போ நம்ம வாங்கிட்டோம்னா அது எவனுமே வாங்க மாட்டான், அப்படி ஆயிடுச்சு அது. அதனால் அளவு டிஃப்ரெண்ட்டு, விவோலாம் கூட்டு வந்து அளந்தாதான் சார்னு 11 மணிக்கு உள்ள ஒரு கலக்கம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறீர். நாமே சொல்லுங்களேன், விவோ வந்தாரு, அவர் வந்தாரு, எல்லாம் வச்சு அளந்தா அவர் சொன்ன மாதிரி சவுத்து வரைக்கும் நம்ம இடம் போகுது. 11 மணிக்கு டோக்கன், 12 மணிக்கு அளந்துனுங்கிறான், 12 மணி வரைக்கும் இங்கேயே. ஆனால் நான் ஒரு சலசலப்பு காட்டினா தம்பி, எனக்கு தெரியும் கர்த்தர் செய்வார். ஏன்னா சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட்டிக்கலன்னா நான் இன்னிலேருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் அளந்தாரு. அவன் சொல்லிட்டான், ஏங்க உங்கள் இஷ்டத்துக்குலாம் கல் போட முடியாது. யார் விற்கிறவங்கிட்ட எஃப்எம்பியில் என்ன உக்காருதோ அதுதான் இடம். அந்த இடம் தான் இவங்களுக்கு. இதில் 25, அதில் 38, இதில் 38, இதில் கட் பண்ண பான்ட்டாரு. நான் ஒன்று சொல்கிறேன், பிரச்சனைகள் மோசமா எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் ஒன்னு புரிஞ்சுக்கங்க, நான் உபவாசித்து நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி கெஞ்சும் போது, என் புலம்பலை ஆனந்த கையை தட்டி சொல்லுங்க, என் புலம்பலை ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். காசு இல்லையா பிரதர், காசு இல்லையா பிசினஸ் பண்ண, குடும்பம் நடத்த காசு இல்லையா, உன் கணவனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைக்க காசு இல்லையா, அழுதுட்டு இருக்கிறியா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு நீ அழுது புலம்பு, அடுத்த ஆண்டு உன் கரை நிறைய பணத்தை கொடுப்பேன். யாருக்கோ கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. வியாதியா இந்த வருஷம் பூரா டாக்டர் விடா நடந்தியா, அந்த வியாதி வலிக்குதா, அழுவுறியா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அடுத்த வருஷத்துல உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். உனக்கு விடிய மாலையில அழுகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பை கொடுக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. ஏமாற்றப்பட்டு அன்பு செலுத்த ஆள் இல்லாம அழுவுறியா மகளே? கட்டின கணவன் அன்பு செலுத்துவான்னு நினைச்ச, அவனும் உன் மேல அன்பு செலுத்தாம அழுதுட்டு இருக்கிறியா? நான் சொல்றேன், அடுத்த வருஷம் கணவனை நீ கட்டி போட்ட மாதிரி ஒன்னா இருக்க போறீங்க. சொல்லுங்க. கணவனோட அன்புக்காக ஏங்குற பிள்ளைங்க இங்க நிறைய பேர். அவர் கலெக்டர் மாதிரி போவார், கலெக்டர் மாதிரி வருவார், சாயங்காலம் வந்தானே சாப்பிடுவார், படுப்பார். உள்ள ஒரு ஜீவன் இருக்குதே, அதுக்கிட்ட ஒரு 2 வார்த்தை கிட்ட பேசி கீசி ஆறுதலாக சாப்பிட்டியாமா கொண்டையாமா, இந்த நீயா நானா இந்த கட்டில் வரும், அதில் கொஞ்சம் தேசத்தில் நடக்கிறதான் பார்த்தேன். அப்போது ஒரு மீசக்காரர், நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, இந்த மீசை பயங்கரமாக இருக்கிறார், பார்த்தா வீரப்ப மாதிரி இருக்கிறார். அவர் ஃபோன் பண்ணி கொடுக்குறார், கோபிநாத் ஃபோன் பண்ணி கொடுக்குறார். கொடுத்தவொன்னே அவர் கேட்குறாரு, மனைவிக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தவொடனே ஃபோன் பண்ணோன்னே கேட்குறாரு, என்னம்மா நான் சாப்பிட்டியான்னொன்னே அந்த பொம்பளை எதிர்க்க நித்திச்சு பேச்சு. பார்த்தீங்களா இல்லையா? பார்க்காம அப்படியே நினைக்காதீங்க, அழுகே நிறுத்திச்சு. இந்த கோபிநாத் சார் நீ சாப்பிட்டியான்னு கேட்க சொன்னாரு, அதனால கேட்டான்றாரு. சொன்ன உடனே போனை கோபிநாத் வாங்கி பேசுறாரு. ஏமா பேசாம நிறுத்திட்டீங்க? கல்யாணம் ஆகி 42 வருஷத்துல என்ன சாப்பிட்டியான்னு இருந்தாலும் கேட்டதில்லை, முறையா கேட்டார் சார். நான் அழுவுது பாருங்க போன்ல. அது கூட இவர் கேட்கலையா, கோபிநாத் சார் கேட்க சொன்னாராம். இந்த மாதிரி புருஷனா தான் மனமா இருங்க. வீட்டில் ஒரு ஜீவன் இருக்கு. ஒரு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணெல்லாம் கேட்போம், அம்மாவை கேட்போம், அக்காவை கேட்போம், ஆனால் பொண்டாட்டி கேட்க மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டியாம்மா, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, மழை வர மாதிரி இருக்குமா, பார்த்துக்க, குழந்தை வரும், இப்படி பேசுங்க தம்பி. மனைவியை ரொம்ப நேசிங்க. மனைவியை நேசிக்கிறவங்க குரு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. புரியல நிறைய பேருக்கு. நிறைய மனைவியை நேசிக்கணும். ஏன்னா அவ தான் புத்தி உள்ளவளா குடும்பத்தை கட்டுறா. ஒருவேளை நான் சொல்லட்டுமா, உங்க மனைவி உங்களை நேசிக்காதவளா இருந்தாலும் நீங்க அன்பை கொடுங்க. உங்க மனைவி நேசிக்காத அன்பை கொடுங்க. ஒரு நாள் கர்த்தர் கட்டாயம் மாத்துவார். உங்களுடைய தியாகம் புரியும், உங்க அன்பு புரியும், உங்களுடைய ஆசை புரியும், நீங்க என்ன ஏங்குறீங்கன்னு உங்களுக்கு புரியும். ஒரு ஆமேனே சொல்ல மாட்டீங்க நீங்க. அல்லேலூயா. அன்பு செலுத்த ஆள் இல்லையா, அழாதீங்க. உதவி செய்ய யாருமே இல்லையா, அவர் எபினேசரா இருக்கிறாருங்க. எனக்கெல்லாம் யாருமே உதவி செய்யலைங்க, தைரியமா சொல்லுவாங்க. எந்த சொந்தக்காரனாவது வந்து நான் தான் இந்த பையனுக்கு குட்டமா வீடு கட்டும் போது நான் தான் இந்த பையனை படிக்க வச்சேன், யாவனுமே சொல்ல முடியாது. அதனால தான் என்ன உருவாக்கி வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இந்த வீடு கட்டும் போது 2.5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னான் இந்த வார்டு மெம்பர். 2.5 லட்சம் வாங்கி தரேன் சார். ஜெயலலிதா மாத்திரம் என்ன பண்ணணும், முன்னாடியே ஒரு போட்டோ ரவுண்டா வச்சு பசுமை வீடு நாத்துக்கடா, என் கர்த்தர் கொடுத்த வீட்டுக்கு ஜெயலலிதா போட்டோ வைக்கணும்னு கேட்டேன். வேணுங்க, தைரியமா சொல்லுவேன். என் மாமனார் கிட்ட இருந்து ஒரே ஒரு பைசா கூட நான் வந்து ஒரு 100 ரூபாய் கூட வாங்கினதில்லை. எங்க போனாலும் தைரியமா சொல்லுவேன்.
அப்படி சொல்லணும் ஒரு விசுவாசியம். அதெல்லாம் சாப காசு, பாவம் வந்தாலும் அழுதுனே கொடுத்தான் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருமே உதவி இல்லையா? ஒன்னு சொல்லுங்க, நான் கண்ணீர் விட்டா என் கூட ஒருத்தர் இருக்கிறா, ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவரை கூப்பிட்டு பாருங்க, 3 நாள் உபவாசம் போட்டு அவர் அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சங்கீதம் 90:15 வாசிங்க. அதில் அழகா அந்த சங்கீதக்காரன் சொல்றான். வாசிங்க சங்கீதம் 90:15. தமிழ் அப்படி வந்திருக்குது. நாங்க சிறுமையில அழுத நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எத்தனை பேர் நம்புறீங்க? 2026 நீ கண்ணீர் விட்டதற்கும், நீ துன்பப்பட்டதுக்கும், நீ சிறுமை அடைந்ததற்கும், நீங்க கஷ்டப்பட்ட நாளுக்கும், கண்ணீர் சிந்திய வருடத்திற்கும் 2 மடங்கு சந்தோஷத்தை தரப்போறார். 2 மடங்கு சிஸ்டர், 2 மடங்கு உங்க வீட்டில் சந்தோஷம் சிஸ்டர். இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க சிஸ்டர். 2 மடங்கு சிஸ்டர், 1 மடங்கு இல்லை சிஸ்டர். நீ எதிர்பார்க்கிறது காப்பாத்தனா போகணும்னு நினைச்சு ராகாப்ப மாதிரி எதிர்பார்க்கிற, ஆனா காப்பாத்துவது மாத்திரமல்ல, உன்னை வாழ வைக்கிறதுக்கான வழி பாருங்க. அந்த கொடி பிடிக்க நீங்க படிக்கிறீங்கன்னு தெரியல, யார் தான் ஃபர்ஸ்ட் கொடி பிடிச்சின்னு போகணும் அப்படின்னு கேட்கறாங்க. அங்க யார் ஃபர்ஸ்ட் கொடியை பிடிக்கணும்னு கேட்கறாங்க. யுத்தம் அவங்க புறப்படும் போது கர்த்தர் சொல்றார், யூதா முத கொடியை பிடிக்கணும். ஒருவேளை யூதா பிடிக்காம லேவி பிடிச்சி வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கொடியை, ராகாப்புக்கு யார் பிடிக்கணும் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிட்டாரு. சல்மோன் பார்த்தோன்னா லவ் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. எப்படி பாருங்க டிசைட் பண்றாரு பாருங்க. யூதா கொடி பிடிச்சி போக சொல்லுப்பா. யூதால யார் ஆண்டவரை பிடிக்கணும்? சல்மோன் பிடிச்சின்னு போகணும். ஏன்னா அங்க ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன், அந்த வாழ்க்கை கொடுக்கற எங்கேயோ கிடந்த உங்களை தூக்கின்னு வந்து சபையில வந்துருக்காருன்னா விஷயம் இல்லாத கொண்டு வரல. நான் அடிக்கடி சொல்லு பாருங்க, திருநெண்டூர்ல எவ்வளவு வீடு இருக்கு? திருநெண்டூர்ல எவ்வளவு சிஸ்டர் வீடு இருக்கு? அமுதா சிஸ்டர், ஏன்னா அவங்க திருநெண்டூர்ல பிறந்து வளர்ந்தவங்க. எவ்வளவு வீடு இருக்கு திருநெண்டூர்ல? ஒரு 10 லட்சம் வீடு இருக்குமா? இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா என்ன எங்க கொண்டு வந்தாருன்னா, ஒரு ஏசிய சபை விசுவாசி கொண்டு வர்றார் வீட்டுக்கு. நான் பக்கா இந்து முருக பக்தர், பட்டை போட்டுன்னு வந்து வீட்டில் இறங்குறான். ஒரு வீட்டில் பட்டையும் கொட்டையுமா வந்து இறங்குறான். சொன்னேன், என்னடா பட்டையும் கொட்டையுமா வந்துக்கிறீங்க? இது மிஷினு கையை விட்டா போயிடுவானே அந்த மாதிரி. புரியல. அவர் வீட்டுக்கு பட்டையும் கொட்டையுமா வந்து இறங்குறேன். அவரு பார்த்தா காலைல அழியோ சொத்துற என்னடா இந்த ஆளு பயங்கர கிறிஸ்டின் பொழுதுன்னு நினைச்சிட்டேன். முதல் நாள் என்னை கொண்டு வந்து வச்சது. ஏன் யூதாவே நீ முத கொடியை பிடிக்கணும்? அங்க ஒருத்தி உயிர் பழைச்சா போதும் நினைக்கிறா, அவ ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு அவருடைய நடத்தை. எப்படி இந்த சர்ச்சைக்கு நீங்க வந்தீங்கன்னு கொஞ்சம் அப்படியே உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்க வரல சார், கொண்டு வந்தாரு. உங்களுக்கு இங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க எதிர்காலத்தில் உங்கள் சந்ததிகளோட கர்த்தர் இருப்பதற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்து எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நிச்சயமா எதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ சிஸ்டர், தீர்க்க தரிசனமா சொல்றேன், 2026 உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எல்லாம் முழங்கால் படியிடலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கண்களை மூடி, அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா, அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா, அநாதையாய் அழைத்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். அநாதையாய் அழைத்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லுங்க என்னோட தேவன் இருக்காரு. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் நடந்தார். இயேசு உன் முன் நடந்தார். யோர்தானை கடந்திடலாம். யோர்தானில் நடக்க போற இயேசு உன் முன் நடந்தார். நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா, விசுவாசம் உனக்கு இருந்தால் எரிகோ தகர்க்கப்பட போது ராகாபே நீ கீழே இறக்கப்படுவாய். விசுவாசம் உனக்கு கீழே உனக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன்.
கடந்த நாட்கள்லாம் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து அழுதுட்டு இருந்தீங்களா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி அழுகையாவே இருக்குதா மகளே? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டத்தில் ரொம்ப நாள் அழுதுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் ஆயுசு நாட்களுடைய 15 ஆண்டுகளை கூட்ட போகிறேன். உன் கண்ணீருக்கு பின்னாடி இந்த வாக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். உன் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். உன் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை தருவேன். உன்னோட அழுகையின் டியூரேஷன் பீரியட் ரொம்ப லாங்கா போகாது மகளே. சீக்கிரமா சிரிக்க போற. உன்னை எதிர்த்தவர்களை தூக்க போறேன். உன்னை அழ வச்சவங்களை பழி வாங்க போறேன். உனக்காக நான் யுத்தம் பண்ண எழும்புறேன். நான் கர்த்தர். என் கையில உன்னுடைய காரியங்களை ஒப்புக்கொடு. உன் வழக்கை என் கையில கொடு. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ போ சமாதானத்தோட. இந்த வார்த்தையை நம்பினவள் வயிற்றுக்குள்ள கர்ப்பம் உண்டானது போல உனக்குள்ள இன்றைக்கு ஜீவன் உண்டாகுது. இன்னைக்கு செத்து போன, மரித்து போன, இருள் அடைஞ்ச நிலையில வந்திருக்கிற சகோதரியே, உன் வாழ்க்கையில ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறா. நீ சமாதானத்தோட போ. தேங்க்யூ டாடி. இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறீர். எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை கேட்டோம். எங்க கண்ணீருக்கு பின்னாடி இவ்வளோ காரியம் இருக்குது ஆண்டவரே. இவ்வளவு செய்றீங்க நீங்க. மகனை குறித்து அழுகிற சகோதரியே, உன் பிள்ளைய பத்தியே அழுதுட்டு இருக்கிற எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது நீ நினைக்காத. உன் பிள்ளைய என் கரத்தில் இருக்கிறான். அவன் பின்மாறி போவதில்லை, பின்மாற்றம் அடைவதில்லை. அவன் மேல நீ ஒரு பிரதிஷ்ட வார்த்தையை சொல்லி செவிச்சிருக்கிறல்ல, அவன் பின்மாற்றம் அடைவது இல்லை. தேங்க்யூ டாடி. உங்க மகிமை ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருப்பதாக ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு உங்கள் கண்ணீரை மாற்றி உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரை உங்கள் அத்தனை பேரோடும் கர்த்தர் இருப்பாராக. ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆக போகிறது. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமேன். ஆமேன். சத்தமா 3 முறை அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.